தங்காதே, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறான். ஆமா ஆண்டவரே, உள்ளத்துக்குள்ள ஒரு காயம் இருக்குது. அது பல வருஷமா என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கு. தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல. அதை நினைச்சால வேதனை கலங்குறீங்களா? உங்களோடு தான் பேசுகிறார். இருதயத்துல கை வைங்க அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் காயங்களை ஆற்றும், என் உள்ளான நிலைமையில் இருக்கிற காயத்தெல்லாம் ஆற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காயங்களை ஆற்றுவேன். தகப்பனை, இந்த மகனை பாரும், இந்த மகளை பாரும். வெளியே சொல்ல முடியாத வேதனை உள்ளத்துக்குள்ளே வைத்து கொண்டு காயப்பட்ட ஒரு உள்ளத்தோடு கலங்கி கொண்டு அழுது கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு உள்ளத்துக்குள்ளே கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாருங்க. இவங்களுக்காக சிலுவையிலே காயப்பட்டதை நினைத்து அருளும் ஆண்டவரே. உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொடும். அந்த உள்ளத்துக்குள்ளே ஆழமாயிருக்கிற அந்த காயங்களை மாற்றி அவளை குணமாக்கும், சந்தோஷப்படுத்தும், சமாதானப்படுத்தும்.